Hello friends, welcome back to my YouTube channel. நம்ம இன்னைக்கு ஓட்டோ ஆனியன்ங்கிற போயத்தை பற்றி பார்க்குறோம். இது யார் என்னன்னா பப்ளோ நெருடா. பப்ளோ நெருடா எப்போ பிறந்தாருன்னா 12th July 1904. எப்போ இறந்தாருன்னா 23rd September 1973. பப்ளோ நெருடாங்கிறது அவரோட பெண்ணு. இவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னா ரிச்சார்டோ எலிசர் நெஃபிட்டரி ரிசா. இவர் ஒரு Chilean poet, diplomat, and politician who won the Nobel Prize in 1971 in literature. நேருடா எப்போ போயட் ஆகணும்னா 13 years ஓல்டாக இருக்கும் போது தான் போயட் ஆனார். இவர் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிக்காரு. எக்ஸாம்பிளுக்கு ஷூரலிஸ்ட் போயம், ஹிஸ்டாரிக்கல் எபிக், பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்ட், ப்ரோஸ் ஆட்டோபயோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் கலெக்ஷன் போயம் என்னன்னா 20 லவ் போயம் அண்ட் சாங் ஆஃப் டிஸ்பெயர். இது எப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா 1924. இப்போ நம்ம சம்மரி கூட போகலாம். ஓட்டோ ஆனியன் இது யார் எழுதினா பப்ளோ நெருடா. இது 1971 அவங்க நோபல் பிரைஸ் அவார்ட் வாங்கிக்காங்க. எலிமினேட்டர் ஆர்டரில் இந்த போயம் கலெக்ஷனாக பப்ளிஷ் பண்ணிக்காங்க. இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா ஃபிசிக்கல் பியூட்டி ஆஃப் ஆனியன் பற்றி அவங்க ப்ரைஸ் பண்ணிக்காங்க. லுமினியஸ் ஃப்ளாஷ் அப்புறம் கிளியரஸ் பிளானட் மாதிரி ஆனியன் இருக்குன்ட்டு டிஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்புறம் இவர் கம்பேர் பண்ணுறாங்க ஸ்ட்ரக்சர் டு அவரோட அந்த லேயர் கூட நம்ம இந்த ஆனியனை உரிக்கிறதுக்கு ஒரு லேயர் மாதிரி வரும்ல, அது பெட்டல்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கூட கம்பேர் பண்ணி அவங்க எழுதிக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆனியன் ஒரு சிம்பிளாக இருக்கிறது எவ்வளோ பியூட்டியாக இருக்கும்ன்ட்டு இந்த போயத்தில் அவங்க டிஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த ஆனியனை எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா பியூரிட்டியும் நேச்சரோட கனெக்ஷன் பண்ணி அவங்க ரெஃப்ளெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த போயத்தில் அவங்க எதுக்கு ஹைலைட் பண்ணிக்காங்கன்னா ஆனியனோட க்ரோத் ஒரு மிராக்கிள் ப்ராசஸ் அப்படின்ட்டு ஹைலைட் பண்ணிக்காங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மூலமாக இந்த ஆனியன் ஒரு கிறிஸ்டலாகவும் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. டார்க் எர்த்தில் மண்ணுக்கடியில் அது பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பேண்ட் எப்படிக்குன்னா ஒரு பெல்லி க்ரோ ஆகுற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. மேலே சின்ன ஒரு ஸ்டெம்ப் இருக்கிற மாதிரி க்ரோ ஆகுது. இது ஆனியனில் எப்போதுமே ஒரு மிராக்கிளாக தான் ஒரு சீக்ரெட் ப்ராசஸாக தான் நடக்குது சொல்கிறாங்க. எங்கன்னா எத்துக்கடியில் நடக்குது. எத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அது லீவ்ஸும் ஸ்டெம்மும் அப்பியர் ஆகுது. அது எப்படி ஆகுதுன்னா அப்பியர் ஆகுதுன்னா ஸ்வாட் மாதிரி அப்பியர் ஆகுதுன்ட்டு சொல்கிறாங்க. இந்த போயம் எதை எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்கன்னா அதாவது ஆனியன் எதை வச்சு எக்ஸாம்பிள் பண்ணுறாங்கன்னா ஆஃப்ரோடைட்டுங்கிறது ஒரு காட், க்ரீக் காடு. இங்கே எதுக்கு ரிலேட்டட்னா லவ், பியூட்டி, ப்ரெஷஸ் இதுக்குலாம் அவங்க காடாக இருக்கிறாங்க. இந்த ஆனியன் டியூப்ளிகேட் ஃப்ளவர் ஆஃப் மேங்கோடியாங்கிற அது ஒரு டியூப்ளிகேட் மாதிரி எக்ஸாம்பிள் பண்ணுறாங்க. இது எல்லா வகையான டேபிள்லையும் இருக்கும். அதாவது எல்லா டைப் ஆஃப் பீப்புள், புவர் பீப்புள், ரிச் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லார் வீட்டிலையுமே எல்லார் டேபிள் மேலேயும் இந்த ஆனியன் கண்டிப்பாக இருக்கும்ட்டு சொல்கிறாங்க. இந்த பியூட்டி பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணி பேசிக்காங்க. இது ஆனியன் நம்மளை ஹர்ட் பண்ணாமலே அளவைக்கும்ட்டு சொல்கிறாங்க. ஆனியனோட பியூட்டியை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா இந்த டேஸ்லிங் ஃபெதர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸுக்குன்னா அவங்க ஃபெதர்ஸை வச்சா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். ஆனியனோட இந்த நம்ம உரிப்போட அதை உரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனியனோட பியூட்டிஃபுல்லை ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பியூட்டியை ஆட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பேசிக்காங்கன்னா இந்த குளோபலோட கம்பேர் பண்ணி அவங்க பேசிக்காங்க. அதே சமயம் அவர் இன்னொரு ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளவர் மேலே ஸ்னோலாம் விழுந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்குமோ அதே மாதிரி ஆனியனும் பியூட்டியாக இருக்குன்ட்டு பேசிக்காங்க. அவர் அந்த ஃப்ராக்னன்ஸ் நேச்சரோட மிங்கிள் பண்ணி அவங்க பேசிக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்மெல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும்
எப்போதுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போயம் இதோட முடிஞ்சது. இந்த போயம் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள் எதுக்குன்னா, ஆர்டினரியா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா வச்சு பேசுறது தான் இந்த போயமோட எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த போயத்தை வந்து இமேஜினரியும் டீப் சிம்பிளும் யூஸ் பண்ணி அவங்க வந்து கனெக்ட் பண்ணி பேசிக்காங்க. இது போன்ற வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.